ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா கண்டிப்பா பிக் பாஸ் பத்தி தான். யூஸ்வலாவே ஒரு விளம்பரத்துல வரும் விதவிதமாய் வித்தியாசமாய் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இந்த சீசன் பிக் பாஸ்ல பல விதமான ஆட்கள் உள்ள இருக்காங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ் இப்ப என்ன வெளியே வந்திருக்கு அப்படின்னா, பிக் பாஸ்ல இருந்து விஜய் நந்தினி அவர்களை அதிரடியா ராத்திரியா வெளியேற்றி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வினோத்தும் வியானாவையும் கைது பண்ணி ஜெயில அடைச்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. என்னதான் நடக்குது பிக் பாஸ்குள்ள? இன்னைக்கு வந்த ப்ரோமோல ஆதிரை அவர்கள் கனி அவர்கள் கூட ரொம்ப சண்டை போடுறத நம்மளால பார்க்க முடியுது. கம்ருதீன் அவர்கள் கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆதிரை கூட தான் நந்தினி அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த சண்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிதான் ராத்திரி நேரத்துல நந்தினி அவர்கள் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பக்கத்துல போன எல்லாரையுமே துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட அப்நார்மல் ஆக்டிவிட்டியை பார்த்த பிக் பாஸ் அவர்கள் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. என்னுடைய நாய்க்குட்டியை பார்க்கணும், இல்லைன்னா என்னால வாழ முடியாது அப்படின்னு நந்தினி அவர்கள் ரொம்ப கதறி அழுதுனால வேற வழியே இல்லாம அவங்கள சமாதானப்படுத்த முடியாம பிக் பாஸே நந்தினி அவர்களை வெளியேற்றிருக்காங்க. விஜய் நந்தினி அவர்கள் இனிமே பிக் பாஸ்ல கிடையாது, நைட்டோட நைட்டா அவங்கள வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கிடைச்சிருக்க நியூஸ். அதை இன்னைக்கு ஷோல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதை சொல்லும் வாரம் அப்படிங்கிறது பிக் பாஸ்ல யூஸ்வலா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கை கதை என்ன, நான் என்ன கடந்து வந்தேன், எவ்வளவு சோகம் இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஆனா இந்த சீசன்ல மட்டும்தான் ரொம்ப ஏர்லியா சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 3 பேர் தான் சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும். வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லியிருக்காரு, கெமி அவர்கள் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் விஜய் நந்தினி சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஸ்டோரி சொல்லும் போது கூட ரொம்ப உருக்கமான ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு சென்னையில தங்க வாடகை வீடு கிடையாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அரசியல் பின்புலத்துல இருந்து எனக்கு நிறைய மிரட்டல்கள் எல்லாம் வந்துச்சு, என்னால இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு உருக்கமான ஸ்டோரி சொன்னாங்க. என்னதான் வாட்டர்மெலன் ஸ்டார் ரொம்ப ஃபன்னியா ஒரு ஸ்டோரி சொன்னாலும் கெமி அவர்களோட ஸ்டோரியும் விஜய் நந்தினியோட ஸ்டோரியும் மக்களை ஈர்க்கிற வகையில இருந்துச்சு. அதனால கெமிக்குமே நந்தினிக்குமே ஓட் பேங்கிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா இவ்வளோ தடைகளை கடந்து வந்திருக்காங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா விஜய் நந்தினி அவர்கள் தொடர்ந்து அந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்லயே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ரொம்ப அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ரொம்ப அழுறது, ரொம்ப கத்துறது, இந்த மாதிரியே இருந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் ரீசெண்டா ஒரு திடீர்னு நைட்ல, அதாவது நேத்து நைட்டு அன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்து கதறி அழவும், அவங்கள கன்சோல் பண்றதுக்காக 2 பேரும் உள்ள போறாங்க. 2 பேரும் உள்ள போயிட்டு அழாதீங்கன்னு சொல்லும் போது நந்தினி ரொம்ப கத்தி, இங்கிருந்து போன்னு சொல்றேன்ல, எதுக்காக என் பக்கத்துல நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணாங்க. பிளஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க சூசைட் ட்ரை பண்ணதாவும் சொல்றாங்க. பட் இது இன்னும் கிளியரா வெளியே வரல. இதுதான் ரீசனா இருக்கும் அப்படின்னும் சொல்றாங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் ஹவுஸ்லயுமே கூப்பிட்டு அவங்கள கன்ஃபெஷன் ரூம்ல நாங்க உங்களை பத்திரமா பாத்துக்கிறோம், ஒன்றும் கிடையாது, நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் கண்டினியூஸா நந்தினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வீட்டுக்கு போகணும், என்னை வெளியே விடுங்க அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. என்னால இதுக்கு மேல இங்க இருக்கவே முடியாது, ரொம்ப மென்டலி டார்ச்சரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிக் பாஸ் சைட்ல இருந்து அவங்க டீம்ல என்னென்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்திருக்காங்க. விஜய் நந்தினி அவர்கள் அழும்போது கூட கனி அவர்கள் அவங்கள ரொம்ப கன்சோல் பண்ற விதமா பேசினாங்க. நான் ஜஸ்ட் கூட மட்டும் இருக்கேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, நீ அழணும்னு நினைச்சா அழு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே உட்கார்ந்து இருந்தாங்க. என்னதான் இவ்வளோ பேர் அவங்கள கன்சோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு நினைச்சாலும், பட் அவங்களால உள்ள இருக்க முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நைட்டோட நைட்டா விஜய் நந்தினி அவர்களை உடனே வெளியேற்றி இருக்காங்க. நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். பரணி அவர்கள் கூட அந்த காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிச்சு வெளியே போக ட்ரை பண்ணாரு. அப்புறம் அவரை உள்ள கூட்டிட்டு அப்புறமா அனுப்பிச்சாங்க. ஸ்ரீ அவர்கள் கூட ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்து என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னதுனால வேற வழியே இல்லாம ஸ்ரீ அவர்கள் வெளியேற்றினாங்க. பிக் பாஸ்ல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம், வெளியே யார் யார் போறாங்களோ அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு முடியாத பட்சத்துல ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிதான் வெளியே போறாங்க. குறிப்பா ஓவியா அவர்கள் சூசைட் ட்ரை பண்ணதுனாலதான் வெளியே அனுப்பிச்சாங்க. மதுமிதா அவர்களுமே அவங்க கையை கட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு அந்த டைம்ல எல்லாம் நிறைய நியூஸ்கெல்லாம் வந்துச்சு. மதுமிதா கூட நிறைய இடத்துல பேசினாங்க அதை பத்தி. ஸோ பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் மற்ற சீசனுக்கும் இப்போ இருக்கிற சீசனுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. மற்ற சீசனுக்கு எப்படி இருந்தது, கண்டஸ்டன்ட் எப்படி இருந்தாங்க நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ட் எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. பிளஸ் டாஸ்க்ல இருந்து எல்லாமே இனிஷியல் இருந்து ஏதோ ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே இருந்துட்டு இருக்கு. நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன், விதவிதமாய் வித்தியாசமாய் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீசனோட கண்டஸ்டன்ட் எல்லாருமே ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. திவாகர் அவர்களா இருக்கட்டும்,
அவரை வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரா இருக்கட்டும், அகோரி கலையரசனா இருக்கட்டும், கெமி அவர்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பிரவீன் காந்தி அவர்களா இருக்கட்டும், விஜய் பார்வதி, இன்னும் அப்படியே பல கண்டஸ்டன்ட் இருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்லேருந்து வந்திருக்காங்க. நம்ம முன்னாடி சீசன்ல எல்லாம் பார்த்துருப்போம். கண்டிப்பா வந்து ஒரு ஈழத்தமிழர்லேருந்து யாராவது கொண்டு வந்து நிறுத்துவாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது டைரக்டர் நிறுத்துவாங்க, ப்ளஸ் வந்து ஏதாச்சும் ஒரு மார்க்கெட்ல இல்லாத நடிகர்களை கொண்டு வந்து இறக்குவாங்க, டைரக்டர்ஸை கொண்டு வந்து இறக்குவாங்க, ப்ளஸ் வந்து யாராவது ஒரு புது முகம் அவங்கள வளர்த்து விடணும்னு நினைச்சா அவங்கள கொண்டு வருவாங்க. பொதுமக்கள்லேருந்து சில பேரையும் கொண்டு வரதை பார்த்துருக்கோம். பட் இந்த முறை எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்டாகிராமை பேஸ் பண்ணி, ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே இந்த பிக் பாஸ் வந்து சூஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், எல்லா பிக் பாஸ் சீசன்ஸ்லயுமே ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டை சூஸ் பண்ணும் போதுமே அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வாட்டி எதை பியூராக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வெறும் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க இன்ஸ்டாகிராமில். எக்ஸாம்பிளுக்கு அரோரா சிங்க்ளராக இருக்கட்டும், வாட்டர்மெலன் ஸ்டாராக இருக்கட்டும். ஏன்னா நிறைய இந்த பிக் பாஸ் பார்க்குற நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, டேலண்ட் இருக்கிறவங்களை யாரையுமே கொண்டு வராம ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொண்டு வராங்களோ பிக் பாஸ், தவறான முன்னுதாரணத்தை தமிழகத்துல செட் பண்றாங்களோ, ஒருவேளை நம்மளும் அவங்கள மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு கிறுக்குத்தனமா கோமாளித்தனமா பண்ணா ஃபேமஸ் ஆயிடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிற கண்டஸ்டன்ஸுமே நடந்துக்கிறாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள் எல்லாம் திடீர்னு வந்து எல்லா கேமராஸ் முன்னாடியும் குளிக்கிறாரு, சோப்பு போட்டு, வெறும் ட்ரௌசர் மட்டும் போட்டிருக்காரு, திடீர்னு ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி குதிக்கிறாரு, பொண்ணுங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரே ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுங்களும் வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதே ஓவராலாவே இந்த பிக் பாஸ் சீசன் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா, தேவையில்லாம ஒரு கண்டென்ட் பண்ற விஷயமா தான் இருக்கு. ஸோ என்னதான் நம்ம வந்து பிக் பாஸ் வந்து நிறைய டேலண்டட் பீப்புளுக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க, தெரியாத பீப்புள் வந்து முன்னெடுத்து காட்டுறாங்க அப்படின்னு சொன்னாலும், மக்கள் நம்புற நிதர்சனமான உண்மை அப்படின்னா வந்து தேவையில்லாம நம்ம யாரையும் ஃபேமஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய டேலண்டட் பீப்புளும் இருக்காங்க, அவங்களையும் பிக் பாஸ்ல கொண்டு வரலாம். ஒருவேளை இந்த வாரம் வந்து நாமினேஷன் இருக்கு இல்லையா, இந்த நாமினேஷன்ல பிரவீன் காந்தி அவர்களுக்கு தான் வாக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால அவர் தான் வெளியே போவாரு அப்படின்னு நினைச்சாங்க. பட் நந்தினி போயிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி யாரையுமே எலிமினேஷன் பண்ணாம வீட்லயே வச்சு இன்னும் ஒரு வாரம் என்ன நடக்குது, இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல தான் ஒரு சிங்கிள் எலிமினேஷனோ இல்லை டபுள் எவிக்ஷனோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் நந்தினி இப்படி வெளியே இருந்தது, அவங்க ரொம்ப அழுதது, அங்க இருக்க முடியாம தவிச்சது, இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஓவராலாவே இந்த பிக் பாஸ் 9 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.